ஆமாம் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயில் போகிறீங்களா? புதுசாக வரவங்கலாம் விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கள் ஓட்டு எப்போவுமே டிஎம்கே. அடிப்படையில் நீ மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக்கிற அடிப்படையில். வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம். போகிற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறாங்கிறது வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் உதயசூரி, எனக்கு பிடிச்சது அவர் தான். எப்போதும் எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அவங்க தான். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு உங்கள் வாக்கு? பிஜேபி. எதனால பிஜேபி வரணும்னு நீங்கள்? ஏன்னா இவர் இப்போ காலத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யலை. பூரா இந்து கோயிலை பற்றி இடிச்சு தள்ளுறாப்புல பாகபட்சனை பார்க்குறது. அதனால் நாங்கள் பிஜேபி தான் போடணும். புதுசாக வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும், அவ்வளோதான். அங்கே தான் போடணும், உதயசூரியன் தான் போடணும். எல்லாம் ஆமாம் நீங்கள் எல்லாம் ஃப்ரீயில் போகிறீங்களா, உங்களுக்காண்டி எல்லாம் ஃப்ரீ இருக்குல்ல, அதில் தான் போடணும். வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஓட்டு? எம்ஜிஆர் போட போகிறேன். ஆமாம், எம்ஜிஆர் இருக்காரா? அவர் செத்தாலும் அவர் பேர் தான் ஓட்டு இருக்கும். தளபதிக்கு தான் ஒரு ட்ரீட்மெண்ட் பெண்களுக்கு நல்லா செய்கிறாப்புல. அதை வச்சு ஆண்களும் போட்டுற வேண்டியதானே. புதுசாக வரவங்கலாம் விசில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. விசில் அடிச்சுட்டு போயிட்டா வேறு நாங்களும் காட்டில் தானே போனோம். எனக்கு எம்ஜிஆர் செயலில் தான் பிடிக்கும், அதுக்கு ஓட்டு. எங்கள் ஓட்டு எப்போவுமே டிஎம்கே தான். வார்டு பூரா உடஞ்சி கிடக்க ஒன்றும் போடக்காங்களே, யாரோ ஒரு ஆள் வர வேண்டியதான். அது கொஞ்சம் படித்த ஆளுகளுக்கு தெரியும், நம்ம படிக்காத முட்டாக்கு என்ன தெரியும். இருந்தாலும் நான் தமிழ் தேசியத்தை ரொம்ப விரும்புகிறவன். விவசாய சின்னம் சீமான் தான் எனக்கு. அடிப்படை மாற்றங்கிறது அங்கேருந்து தான் தேவைப்படும். ஏன்னா இலவசங்களை எப்படி கொடுக்கறதோட அடிப்படையில் நீ மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக்கிற அடிப்படையில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற பிள்ளைகள் கடைசி மீடியம் படிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணும். இங்கிலீஷ் மீடியம் இடத்துல போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே மருத்துவத்தையும் கல்வியையும் இலவசமாக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கும், வேலை வாய்ப்பு பெருகும். அப்போ சீமானன்கிட்ட எனக்கு பிடிச்சது தற்சார்பு கொள்கை. தற்சார்பு கொள்கை ரொம்ப முக்கியமில்ல. என்ன பாருங்க, ஈரானில் சண்டை நடக்கு, நமக்கு டீ கடை 10-12 ரூபாய்ச்சா, சண்டை எங்கே நடக்கு? நமக்கு வெங்காயம் விலை கூடுது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு தற்சார்பு கொள்கை இருந்தால் தான் ஈரான்கார அவன் மாத கணக்காக நமக்கு தரட்டாலும் நம்மளுடைய தற்சார்பு கொள்கை நம்மளை கண்டிப்பாக பாதுகாக்கும். என் ஓட்டு விஜய்க்கு தாங்க. எதனால விஜய் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா விஜய் ஃபேன் நாங்கள். அவர் வந்தால் எல்லா மாற்றங்கள் மாறும். இப்போ என்ன பிரச்சனை இருக்கு உங்கள் தொகுதியில்? எங்கள் தொகுதியில் இந்த ரோடு வசதிகள் சரியில்லாமல் இருக்குது. ஆமாம், ஏன்னா எங்கள் ரூட்டில் பஸ்ஸும் அதிகம் வசதி கிடையாது, ரோடும் சரி கிடையாது. ஆனால் அவங்க வந்தால் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும், பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அதனால் அவர் கன்ஃபார்ம் வருவார்.